வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாலையை பற்றி டின்னர் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வாழைக்காய் தோசை. எப்பயும் வாழைக்காயில பொரியல், ஃப்ரை, பொடி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு டிஃபரெண்டா வாழைக்காய் யூஸ் பண்ணி ஒரு தோசை பண்ணலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த வாழைக்காய் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் தோசை பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பாத்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த 1 டம்ளர் பச்சரிசிக்கு இந்த சைஸ்ல இருக்கிற 2 வாழைக்காய், நல்ல பெரிய வாழைக்காயா இருந்ததுன்னா நீங்க 1 எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்க, நம்ம 200 கிராம் பச்சரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் உளுந்து எடுத்துட்டு இருக்கோம். பஸ் தோசை சாஃப்டா எப்படி வரும்னா அந்த உளுந்தோட வேலையை இந்த வாழைக்காய் செய்யும். வாழைக்காய் போட்டு அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அந்த உளுந்து நிறைய போட்டு அரைச்சி அப்படி பொதன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். நம்ம ஊற வச்ச பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் நல்லா ஊறியாச்சு. வாழைக்காயும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மோர்ல போட்டு வச்சிருக்கேன். கலர் மாறாம நல்லா வெள்ளையாவும் இருக்கும். அதே நேரம் வாழைக்காயில ஒரு பிசு இருக்கும் இல்லையா, அதுவும் போயிடும். இப்போ இது ரெண்டையும் மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு அரைச்சாச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவு பாருங்க, நம்ம உளுந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தோம். ஆனால் வாழைக்காய் சேர்த்ததுனால நல்லா ஃப்ளஃபியா அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. பாருங்க நல்லா அப்படி பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்க. மாவு நான் கலக்கியும் காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது இந்த கிளைமேட் கண்டிஷனை பொறுத்தது. நல்ல வெயிலாக இருக்குன்னா சீக்கிரம் ஃபர்மெண்ட் ஆகிடும். ஒருவேளை குளிராக இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சட்னி அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை பண்ணலாம். இந்த வாழைக்காய் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான புடலங்காய் விதை சட்னி அரைக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். எப்பயும் நம்ம சமையலுக்கு புடலங்காயை கட் பண்ணி உள்ள இருக்கிற இந்த விதை பகுதி தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அதுல ஒரு நீங்க சட்னி அரைச்சி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த விதை எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே கடுக்குன்னு இருக்கக்கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்க. பிஞ்சான விதையா இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சா நல்லா இருக்கும். இந்த புடலங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ புடலங்காயில இருக்கிற அந்த விதை பகுதியை நான் எடுத்துட்டு இருக்கேன். 4 சிகப்பு மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். 2 தக்காளி, இது சின்ன சின்னதா இருக்கலாம். 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா 1 தக்காளியே போதும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், சின்ன கட்டி பாத்தீங்கன்னா பெருங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன பீஸ் புளி. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். பெருங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லது பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். மிளகாயும் நல்லா வறுபடணும். பருப்பு நல்லா செவந்தாச்சு. மிளகாய் வத்தலும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் புடலங்காயோட விதை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இந்த சின்ன பீஸ் புளி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளி வதக்கிறதுக்குள்ள அந்த புடலங்காய் விதை இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து வெந்துடும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். திறந்து பார்த்துடலாம். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வெந்தாச்சு. இந்த புடலங்காய் விதை இருக்கு இல்லையா, இதுவும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுட்டோம். சட்னி அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னிக்கு தாளிச்சிடலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு மிளகாய் வத்தல், பெருங்காயம். தோசை கல் பாருங்க நல்லா சூடாயாச்சு. தோசை பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருக்கு.
தோசை வந்து லேசாக வெந்ததுக்கு அப்புறம் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஸ்டவ் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். மூடியை திறந்து பார்த்துருவோம். தோசை பாருங்கள் நல்லா வெந்தாச்சு. இது வந்து ரொம்ப ரோஸ்ட்டாக அப்படி வராது, ஏன்னா நம்ம உளுந்துலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். சாஃப்டாக இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த தோசையை சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டு மாலை பச்சை டின்னர் வாழைக்காய் தோசையும் அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி புடலங்காய் விதை சட்னியும் சர்விங்க்கு ரெடி. இந்த வாழைக்காய் தோசை வந்து நமக்கு மொறுன்னு முருகலாக வராது, இந்த மாதிரி சாஃப்டாக தான் வரும். ஆனால் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். இப்போ இந்த தோசையை நம்ம புடலங்காய் விதை சட்னி இருக்கு இல்லையா, அதில் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. வாழைக்காய் சேர்த்ததா தெரியவே இல்லை. சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்குது. சட்னி அதை விட அருமையாக இருக்குது. இந்த புடலங்காய் விதை சட்னி இருக்கு இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் குறப்பாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் அரைச்சிட்டோம்னா தொகையல் மாதிரி நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா டிஃபனுக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். பொதுவாக இந்த வாழைக்காய் தோசை வந்து கிராமங்கள்ல எல்லாம் இந்த வாழைத்தாறு காத்துல எல்லாம் விழுந்துரும் பாருங்க, கச்சா வாழை சொல்லுவாங்க, ரொம்ப குட்டி குட்டியா விளையாததா இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாம அதை போட்டு அரைச்சி அந்த உளுந்த குறைச்சி அந்த வாழைக்காயை போட்டு அரைச்சி தோசை பண்ணுவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த வாழைக்காய் தோசையும் இந்த புடலங்காய் விதை சட்னியும் நீங்க கண்டிப்பா இந்த மாலை பட்சத்துல ஒரு நாள் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.